நல்ல நேரம் வந்தாச்சு. ஐயா ஆரம்பிங்க. ஸ்கூல் மட்டும் போட்ட பொண்ணை வர சொல்லுங்க. ஐயா பொண்ணை வர சொல்லு. நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த லக்ன பத்திரிகை நிகழும் தொன்முகி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் மகர லக்னம் சித்தயோகம் கூடிய சுபதினம் காலை 9 to 10:30 சென்னை மாநகரம் கோவளம் திருமுருகன் நகரைச் சேர்ந்த சபரி இவர்களின் நினைவில் வாழும் பத்மாவதி இவர்களின் ஏககுமாரத்தி திருநிறை செல்வி ஸ்ருதி என்ற கன்னிகையை சென்னை மாநகரம் பெரியபள்ளி தெரு மந்தவெளியைச் சேர்ந்த அரவிந்தன் சசிகலா இவர்களின் ஏககுமாரன் திருவளர் செல்வன் சிவா என்ற வரனுக்கு மணமுடிக்க இருதரப்பினரும் சம்மதித்து எழுதி கொண்ட நிச்சயதார்த்த பத்திரிகை. இப்படிக்கு சபரி. இனிமே சிவா நம்ம வீட்டு பிள்ளை. உங்க அம்மா அப்பா வரலன்னா என்ன, எங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. வாங்க தட்டு மாத்திக்கலாம். தம்பி மறுபடியும் பாத்தியா எப்படி? மச்சான் இன்னைக்கு என் என்கேஜ்மெண்டா நீங்க இல்லாம செத்துடலாம் போல இருக்கு. செத்துரு. என்னடா சோகமா இருக்க? எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. உனக்கு ஹாப்பியாவே இல்லையா? ஹாப்பி எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. உனக்கு என்ன, உங்கள் அப்பா சித்தி சொந்தக்காரங்க எல்லாரும் கூட இருக்கிறாங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லாதது கூட கவலை இல்லை. ஆனால் பசங்க இல்லாதது தான். அவனுங்க எல்லாமே என்கேஜ்மெண்ட் நடக்கும்லாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதான் ப்ராப்ளமா? கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க. எப்படி சொல்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, நம்ப. சோகமாக இருக்கும்போதெல்லாம் இப்படி கிடைக்கும் தெரிஞ்சால் வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாக இருக்கலாம் போலயே. சிகரெட் எவ்வளோண்ணா? 5 ரூபா. நீங்களே வச்சுங்க. 5 ரூபாண்டா. டே சிகரெட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறானுங்களா? தண்ணிக்கே இருக்குதுடா. ஐயோ, செலவுலாம் தாறுமாறாக ஆகிட்டுக்குது மணி. செலவு சமாளிக்க சம்பாதிச்சே ஆகணும். அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை வரணும். இவங்க நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்ணுவாங்களாம், பைக்ல சுத்துவாங்களாம், என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்களாம், கல்யாணம்னு திடீர்னு காணாம போயிடுவாங்களாம். எங்கடா அவன்? பாருங்க, அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க. உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு நின்ன, இப்ப கேட்டா தெரியாதுங்கிற. ஃபுல்லா பொம்பளைங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். நான் வர்ற கோவத்துக்கு அடிச்சு வாயெல்லாம் கோத்து. ஐயே, என்னடி இப்படி அழுவுற? பொம்பளைங்களா நீங்க? ஐயடே, ஏய் ஏரியால கூட பாருங்க போட்டு இந்த பெரிய பெரியக்கிறீங்க. உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றல, அப்ப அவனை போட்டு கூட உன்னை விட்டுடுறோம். இட்லி குண்டா தெரிஞ்சா சொல்ல மாட்டா, தெரியலன்னு சொல்லுங்கிறேன் சொல்றான் மணி. இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாருங்க, எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, எங்க கடைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. கடை என்னது, காசு விடுது, இது எங்க கடை மேல சத்தியங்க. அவனை ஒப்படைச்சிட்டு இத வாங்கிக்க. வாங்கடி போலாம். தானா வருவாங்க. ஆச்சி உள்ள டவர தட்டலாங்க. ஆச்சி எடுத்துட்டு போறாங்கடா. எங்க அப்பா ஆசையை கொடுத்த ஒரே ஒரு சொத்துறாது, அதை வாங்கிக்குறா. கிடைக்கிறது ஒரே ஒரு சாவி. இப்ப என்னடா பண்றது? சரி, கண்டிப்பா உன்னையும் பார்த்தான்னு வச்சுக்க, பேச கூட மாட்டான். அப்ப கூட்ட விட்டு வந்துருவான் அவன். எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. சரியா? யாரோ வராங்க, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீ போயிட்டு வா. வாங்கடா. டேய், எதுக்குடா அப்பா வந்தீங்க?
நீங்க வந்தா தான் ஏதாவது பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. ஆண்டி இப்போ எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறோமே. இப்பதான் அவன் ஒழுங்கா வந்திருக்கான்டா. உங்களை பார்த்தா மறுபடியும் பிரச்சனை ஆகும். இல்லை ஆண்டி, அதெல்லாம் வராது ஆண்டி. ஒரு 2 மினிட்ஸில் போயிடுவோம். ஏன்டா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கிளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் ஆண்டி, இங்கே கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும் அவர் தானே. டேய் உங்களை வாங்க. டார்கெட்டே கடைசாவி தான் மணி. டேய் இங்க என்னடா பண்றீங்க 2 பேரும்? இது நாங்கள் கேட்கணும்டா அவன்கிட்ட. நிச்சயமான பொண்ணு எதிடா வேணான்னு சொல்லிட்டு வந்த. இந்த கர்மத்தை தான் பண்ண போறோம்னு அப்பயே சொல்லியிருந்தா நாங்களா உஷார் பண்ணிருப்போம்ல. மணி யாராவது ஒருத்தர்ரா. மணி நடந்து என்னன்னு நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. நீ சொல்றியாப்பா? தப்புன்ட்டேன்டா, பெரிய தப்புன்ட்டேன். அவளுக்காக எப்படி உங்களெல்லாம் ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரிலடா. இனிமே நீங்களே அதை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு எப்படி நாங்க பேச வேண்டியதுல நீயே பேசி வெறுப்பேத்துற ஐடியால இருக்கியா? அந்த பொண்ணை ஏன்டா வேணாம் சொல்லிட்டு வந்த? அதுக்கு பதில் சொல்றா ஃபர்ஸ்ட். அவ யாருன்னு தெரிஞ்சா அப்படிலாம் பேச மாட்டேன் ராஜு. ஏய் 10th ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? அவதான்டா. அவ எல்லாம் தெரிஞ்சுதான் மணி என்னை ஏமாத்திருக்கா. ஏய் அவன் எங்கடா உன்னை ஏமாத்தினா? என்னடா லூஸ் மாதிரி பேசுற? என்ன சொல்லி? ஐயோ, நானும் ராஜு லவ் பண்ணதாடா தப்பு. நீ லவ் பண்ணதா கரெக்ட். இது கடவுளா பார்த்து போட்ட முடிச்சுடா. கடவுளே ஓ மகிமையே மகிமை. கரெக்டா முடிச்சு பைத்திய மாதிரி பண்ணிருக்காத மணி. நம்ம படிப்பு கேரியர் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணது அந்த பொண்ணு தானடா. நம்ம பிசினஸ கெட்டது யாரு? இவ்வளவு ஏன் நம்ம 3 பேருக்குள்ள சண்டை வர காரணமா அவ தானே. இவ்வளவு ஆன அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கூட இருப்பேன் நானு? நான் அவளை நம்ப மாட்டேன்டா, சத்தியமா நம்ப மாட்டேன். நம்பாரா? நம்பாத. நீ நம்பவே மாட்ட. நீ மட்டும் இல்லடா, உலகத்துல பாதி பேர் அப்படிதான் இருக்கீங்க. உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவளை நம்பவே மாட்டீங்கடா. வாய்க்குஸ்லடா உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு. ஏமாத்திட்டாங்கறியே. என்னடா ஏமாத்தினா? 10th உன் பேப்பர் வாங்கி அவ கட்டி கொடுத்துட்டா. நீ கட்டி கொடுத்துருந்தா நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பியா? அவ வாங்கினால பெருமை பண்ணா. இதுக்கு பெருமை பண்ணும். என்னமோ ஏமாத்திட்டா. ஏன் நீ ஏமாத்தல? இவன் காமிச்ச பொண்ணை நீ லவ் பண்ணி ஏமாத்தல? அவன் என்ன பார்க்கவே இல்லடா. என்னதான் பாக்குறான்னு சொல்லி என்ன ஏமாத்தல? ஏமாத்திட்டான். அப்ப என்னடா ஏமாத்தினா உன்னவ? வெஸ்டா குடிச்சிட்டு வந்து நம்ம கடவாசல்ல வந்து உழுவல? அவள்கிட்ட சொன்னோம்டா, அவனை நம்பாத, அவன் கெட்டவன், அவன் சுயநலவாதி, நல்லவன் இல்லைன்னு அவளை சொன்னோம். ஆனா சாகா போறோன்னு தெரிஞ்சு சிவா நல்லவன் சொன்னாடா. யாரா குடிப்பா உனக்கா விஷம்? உங்க அப்பா குடிப்பாரா? உங்க அம்மா குடிக்குமா? இல்ல நீதான் குடிப்பியா? இனிமே நீ ஏன் நினைச்சாலும் அவனுக்கு கிடைக்க மாட்டாடா. பேச்சு கடைசாவிக்காக கதறிய மணி. இப்ப கூப்பிடு, வருவான். ஏன்டா நீ பேசி என்ன கூப்பிட்டு சொன்ன? ஏன்டா கஷ்டத்துல ஞாபகப்படுத்தின? நிஜமாதான் விஷ குச்சியா? டேய் சிவா, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அலாரிங்க ஃபர்ஸ்ட். நானும் விஷம் குச்சிக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படிதான் எல்லாம் குச்சிக்கிறா காப்பாத்திடலாம். ஐயோ ஏய் சொல்லேன்டா, லூஸ் மாதிரி சிரிச்சு நிக்கிறேன். எங்கடா பாரு. எப்பல சீரியஸா இருக்கா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டீங்களா? மணி பார்ப்போலாம். நீங்கள் கேட்ட சிவா உள்ளகிறான். இது அவங்க அம்மா, அது அவங்க அப்பா, அது அவங்க பெரியப்பா, அது அவங்க பெரியம்மா, அது சித்தி, சித்தப்பா, அது 2 அக்காங்க. இது போய் இவனுக்கு ஊரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அவங்களோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பர், பேன் நம்பர், ஆதார் நம்பர் முதற்கொண்டு இதில் இருக்குது. இதுக்கப்புறம் சிவாவுக்கானும் ரவாவுக்கானும் தயவு செஞ்சு எங்கள் கடை பக்கம் வந்துடாதீங்க. சரியான லூசு குடும்பம். கீஸ் இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்லடா.
ஃப்ரீ தான். ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. எவனாவது ஒருத்தர் சிக்கினா போதும்டா. கல்யாணம் பண்ணுறதுக்கே 2 பேர் சிக்கணுமேடா. இல்லை இல்லைதான். என்ன இளம் தொழில் அதிபர்கள், காலையில 9 மணிக்கு கடையை திறந்து வச்சுட்டு நல்லா தூங்குறீங்க, செல்வம் செழிச்சிரும். சீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நைட்லாம் ஒரே ஒர்க்கு டென்ஷனு. எவ்வளோ வேலை தான் நாங்களே பார்க்குறது. ஒரே மேடையிலே 140 கல்யாணம். ஓ, அது போக லாஸ்ட் டைம் விராட் கோலி மேரேஜ் பண்ணதுலேருந்து டைட் ட்ராவல், ஃபுல் பிஸி. நீங்கள் இந்த அளவுக்குலாம் பிஸியாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லைண்ணே. இல்ல இல்ல இல்ல. வாய்ப்பே இல்லைன்ற. எப்படி எத்தனை வருஷமா இந்த வேலையை பார்க்குறீங்க? ஓ அப்படியா? சரி, எனக்கு நிறைய ஆர்டர் இருந்துச்சு, ஏதோ போனா போதும் ஒன்று கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே ஓகே. நீங்க அண்ணா, ரொம்ப அண்ணா, busy-ஆ அண்ணா, இருக்கீங்க. அண்ணா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா தானே இருக்கீங்க. பாருங்க, நான் நோட்லாம் புது நோட், நான் சும்மா ஒரு அட்வைஸ் வாங்கி இல்ல, இல்ல, வச்சிருக்கேன். நீங்க ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருப்பீங்க. வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். இல்லைண்ணா. இந்த அழுகிறதுக்காக தொழில் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்லைண்ணா. இல்ல இல்ல, நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு கழுத்தெல்லாம் வலிக்க, ஐயோ, கையோ. நான் உண்மை என்னன்னா கரண்ட் பில் கட்ட கூட காசு இல்லைண்ணா. இங்க பாருங்க, நான் வேறு வேலை கொடுங்கண்ணே. ஒரு ஆறு இருந்தா கொடுங்க. வாங்க, உள்ள போலாமா? நம்ம கிட்ட உங்களோட பெட்டர் பிளான்ஸ் இருக்கு. ஓ, அண்ணே, உள்ளே அண்ணே, போய் பேசலாமா? ஓ, உள்ளே போயிடலாமா? பரவாயில்ல, இங்கே டீ சாப்பிடுங்களா? மூண்டி அண்ணனுக்கு சார். கல்யாணம் நடக்கிறது பார்த்தே ரொம்ப நாளா ஆச்சுண்ணா. ஆமாண்ணே. அட்லீஸ்ட் ஒரே ஆர்டர் கொடுங்க எங்களுக்கு. இந்த ஆர்டர் உங்களுக்கு தர்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுண்ணா. சிவா இந்த விசேஷத்துல எங்கேயும் வரக்கூடாது. அண்ணா, மனுஷன் இந்த திட்டம் மண்டபத்துக்கு வந்துருவான் அவன். அண்ணே, சத்தியமாண்ணே வரமாட்டானே. நீங்க ஒரு கோடு போடுங்க, நாங்க ரோடு போடுறோம்ண்ணே. நீ ஒரு ரூம் போட்டு கொடுந்தா எங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஆர்டர் இல்லடா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஐயா, நல்ல பிளான் போடுவோம் சொல்ல வந்தோம், வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. ஐயோ, சரி ஓகே. 1/2 மணி நேரம் கழிச்சு கடைக்கு வாங்க, அட்வான்ஸ் தரேன், வாங்கிட்டு அரை போங்க. மணி நேரம் இதுக்கு நேரம் ஒரு வாடா போலாம். இடி மூஞ்சில இடி. டேய், கல்யாணம் நடக்கிற மாதிரி பாட்டு போட சொல்றா, நிக்கிற மாதிரி போடுறான் பாரு அவன். ஏய், ரிசப்ஷன் ஆரம்பிக்கும்போது சீக்கிரம் பண்றேன். ஏய், ஏய் கிறுக்கா, இங்க வா. என்னது இது வெச்சு? யாருக்கு யாருக்கு வெச்சு? உனக்கு எனக்குமா? ஐயோ, பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேர் கேட்க மறந்துட்டேன்டா. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துருவாங்கடா. அதுக்குள்ள மறந்துட்டேங்கிறதுன்ற. இவன் கல்யாணத்துல வேலை செஞ்சிருந்தோம். எங்கடா அந்த ரமணனை? நான் தான் ரமணன். என்ன வச்சிருக்க குடு. யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தமோ அவன் கல்யாணத்துல வந்து வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டேனா? டேய், மூஞ்சில முழிக்காம வேற எங்கேயாவது முடிச்சா நல்லா இருக்காதா? விட்றா. நான் அவன் இங்க எதிரினா? அப்ப கொன்று. ஆ? ஒருத்தனை எதிரின்னு முடிவு பண்ணக்கூடாது, முடிவு பண்ணிட்டு அவனை உயிரோட வாழ விடக்கூடாது, அவனை கொன்று. அண்ணா, உங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், நீங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ ஆளாளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. போடா. டேய், இப்போ உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு. ஜெனரேஷன் சேஞ்சஸ், ஆட்டிடியூட் நெவர் சேஞ்சஸ். ஏன்டா காலகாலமா ஒரே பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறீங்க? 3 4 7 கொஞ்சம் சும்மா இரு. டேய், இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணா? இந்த பொண்ணை விட்டா உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காதாடா? அது இல்லைண்ணா, எனக்கு லவ்லாம் செட் ஆகுதுண்ணா. டேய், உனக்கு கண்ணு போத கண்ணுடா, நிறைய பொண்ணுங்க சிக்கும். என்னடா என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அப்படியே சொல்றீங்க? நான் உன்னை ஒரு தடவை கற்பழிச்சா நம்புவியா? என்னண்ணா நீ காமெடி? ராஜு, ராஜு என்ன கருப்புசாமி, ஏன்டா கையில அருவாளமா ஆன மாதிரி அசைற? டேய், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நட்பே கிடைக்காதுடா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்னண்ணே பாப்பா மன்னிச்சிட்டானுங்களா? மன்னிச்சு கோவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. டே, வேணா காலில் உள்ட்டாடா மணி, வேணா உன் காலையும் உள்ற மணி. உள்ள சொல்லுங்க. விழமாட்டான், சிரிக்கிறான் பாருண்ணா. டேய், அவன் தாலி கட்டங்க அப்புறம் உங்க 2 பேர் காலையில விடுவான்டா. காமெடி பண்ண வாங்கடா, பேசி கூட்டு வாப்பா. நீயும் பேசி கூட்டு வாமா. ராஜு, நான் எக்ஸாம் ஹாலில் எப்போ சிவாவை பார்த்தேனோ அப்போவே எனக்கு சிவாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆன்சர் பேப்பருக்காக மட்டும் எனக்கு அவன் மேலே லவ் வரல. அவங்க ஹெல்பிங் கேரக்டருக்கும் சேர்ந்துதான். எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்சியரான லவ், புரிஞ்சுக்கோங்க ராஜு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ விஷம் குடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன். மன்னிச்சிருங்க ராஜு. டேய், இன்னும் இறங்கலையாடா உனக்கு? சேர்றா,
இப்போ சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கவே இல்லைண்ணா. ஏய் நீ வீட்டுக்கு போய். ஏய் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னடா ஆம்லேட்டா? எங்க பேரை ஒட்டி விட்றா. சரிடா பாசுந்தி. அப்படியே அந்த பாட்டை போட்டு சொல்ல. சிவா என்ன ஜாதகம்டா வந்து? ஏன் கேட்குற? இல்லை சும்மா சொல்லேன். சரிடா. சரிடா. உன் காதலுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் வரைக்கும் என்னையே பண்ணி வைக்க வச்சிட்டல. பார்க்காத மூக்குலேயே குத்திடுவேன். 10th ஆளு குத்தி ஆன்சர் பேப்பரு அது நான் தான் உனக்கு குத்தங்கிறத சொல்லிட்டியா? சொல்றாத சந்தோஷமா வாழ். ஏய் நட்புன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் தெரியும், நல்லா தெரியும், அனுபவிச்சு நான் தானே. சிவா, ஆக்சுவலாக அதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் செட்டே ஆகும். எங்கள் அப்பனும் பொண்ணு பார்க்குற மாதிரி தெரில. அதனால் ஆளோட ஃபேமிலியே வாங்க பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன். அதை எப்படியா செட் பண்ணி விட்றேன். யாரா? அதான் அந்த ப்ளூ சுத்தாரு. நான் பார்க்கலையே. தோ ஹாய் செல்லம், ஐ லவ் யூ.